அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். நம்மள பல பேருக்கு மகாகவி பாரதியார ஒரு நல்ல கவிஞரா தெரியும். அவர் கவிதைகள் மட்டும் இல்லாம நிறைய கதைகள் கட்டுரைகள்லாம் கூட எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு கதையை பார்க்கலாம். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை. பூகம்பம். பொதிகை மலைச்சாரலில் வேளாண்குடி என்றொரு அழகான கிராமம் இருக்கிறது. அதற்கருகே ஒரு சிறிய நதி ஓடுகிறது. 4 திசைகளையும் நோக்கினால் நீலமலை சிகரங்களும் குன்றுகளும் தோன்றும். ஊரெங்கும் தோப்புகள். எனவே காலையில் எழுந்தால் மாலை வரை எப்போதும் ரமணீயமான பட்சிகளின் ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கும். இந்த ஊரில் மற்ற வீதிகளினின்றும் ஒதுக்கமாக மேற்றிசையில் நதிக்கருகே ஓர் அக்ரஹாரம், அதாவது பிராமணர் வீதி இருந்தது. அந்த அக்ரஹாரத்தில் குழந்தைகளெல்லாம் எப்போதும் பட்சிகளின் நாதங்களுக்கிடையே வளர்ந்தது பற்றியோ வேறு எந்த காரணத்தினாலோ மிகவும் இனிய குரலுடையனவாய் இருந்தன. அக்குழந்தைகள், விசேஷமாக பெண் குழந்தைகள் பேசும்போது சாதாரணமாக நம்மை போலவே மனுஷத்தமிழ் பாஷையே பேசுமெனினும் அந்த பாஷையை குயில்கள் போலவும் கிளிகள் போலவும் நாகணவாய் புட்கள் போலவும் அற்புதமான குரலில் பேசின. அந்த அக்ரஹாரத்தின் மேலோரத்திலே கிழக்கை பார்த்த ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது. கோவிலுக்கெதிரே புல் ஏராளமாக வளர்ந்து கிடக்கும். அங்கு பசுக்களும் ஒரு சில கழுதைகளும் மேய்ந்து கொண்டிருக்கும். அல்லது சில பசுக்கள் கிருஷ்ணன் சந்நிதிக்கெதிரே படுத்துக்கொண்டு சுவாமியை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருப்பது போல் அசை போட்டு கொண்டிருக்கும். அவற்றின் மீது காக்கைகள் வந்து உண்ணிகளை கொத்தி துன்புறுத்தும். சில சமயத்தில் கண்ணோரத்தை கொத்துவது போல் விளையாடி மாட்டுக்கு பொழுதுபோக செய்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் மரக்கிளைகளின் மீதுள்ள பட்சிகள் பார்த்து வியப்புரை கூறிக்கொண்டிருக்கும். அன்புக்கும் அமைதிக்கும் சாந்திக்கும் அழகுக்கும் இலக்கியமாக திகழ்ந்தது அவ்வேளாங்குடியூர் அக்ரஹாரம். அங்கு பெண் மக்கள் எல்லாரும் மகா சுந்தரிகள். ஆண் மக்கள் மிகவும் நல்ல குணமுடையோர். ஆனால் பெரும்பாலும் பரம ஏழைகள். பூர்வீக சொத்து, நிலம், தோட்டம் முதலியன எல்லோருக்கும் சிறிது சிறிது உண்டு. ஆனால் அதிலிருந்து வரும் வரும்படி வெறுமே போஜனத்துக்கு கூட காணாது. இதில் வேஷ்டிகள், புடவைகள், ரவிக்கைகள், பாவாடைகள், குடுமி கல்யாணம், பூணூல் கல்யாணம், விவாகங்கள், ருது ஸ்நானங்கள், ருது சாந்திகள், சீமந்தங்கள், பல பல பண்டிகைகள், உற்சவங்கள், விழாக்கள் என்பன ஓயாமல் நிகழுமாதலால் அவ்வூர் கிரகஸ்தர்கள் மேன்மேலும் தம் நிலம் முதலியன சுருங்கவும் வறுமை மேன்மேலும் வளரவும் ஏக்கம் பிடித்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் வயது முதிர்ந்தோரிடையே இத்தனை ஏக்கமும் மனக்குறையும் குடிக்கொண்டிருந்தன என்ற செய்தி அவ்வூர் குழந்தைகளுக்கு தெரியாது. பக்ஷிகளுக்கும் தெரியாது. கோவில் எதிரே எப்போதும் செழுமையாக வளர்ந்த புற்றரைகளில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களுக்கும் கழுதைகளுக்கும் தெரியாது. இவை எப்போதும் மகிழ்ச்சியிலும் ஆரவாரத்திலும் பாட்டிலும் ஆனந்த களியிலும் மூழ்கி கிடந்தன. இந்த அக்ரஹாரத்தில் மற்ற எல்லா பிராமணர்களைக் காட்டிலும் அதிக ஏழையான மகாலிங்கையர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவருடைய குடும்பம் மிக பெரிது. வீடு மிக சிறிது. அவருடைய கிழத்தாய் தந்தையர் இருவர். விதவையான தங்கை ஒருத்தி. சுமார் 30 வயதுள்ள மனைவி ஒருத்தி. அவளுக்கு 5 பெண் குழந்தைகள். 6வது பிரசவம் நெருங்கிய சமயம். இத்தனை பேருக்கும் ஆகாரம் வேண்டுமே. மகாலிங்கையருக்கு பூர்வ சொத்து கிடையாது. இளமையும் ஊக்கமும் எப்படியேனும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற நம்பிக்கையும் அவரை விட்டு பிரிந்து நெடுங்காலம் ஆய்விட்டது. அவருக்கு சுமார் 40 வயதுக்கு மேல் ஆகவில்லை. அதற்குள்ளே குழந்தைகளின் தொகை வலியாலும், மனைவியின் வாய் வலியாலும், தாய் தந்தையரின் நோய் வலியாலும், விதவை தங்கையின் இளமை வலியாலும் மேற்படி மகாலிங்கையர் மனத்துயர் பெருகி தலைமயிரெல்லாம் அன்னத்தூவி போல் நரைத்து கூனி குறுகி மிகவும் மெலிந்து கன்னங்கள் ஒட்டி கண்கள் குழிவீழ்ந்து முகம் சுருங்கி திரை கொண்டு இளமையிலே பாராட்டிய சிங்கார ரசமிகுதியால் மேக நோய் கொண்டு முகத்திலும் முதுகிலும் தோட்களிலும் பறந்த மேகப் படைகளை உடையவராய் விளங்கினார். இப்படி இருக்கையில் ஒரு மார்கழி மாதத்து இரவில் வானம் மை போல் இருண்டிருந்தது. நட்சத்திரங்களெல்லாம் கண்ணுக்கு புலப்படவில்லை. கிராமத்தார் எல்லாரும் தத்தம் வீடுகளுக்குள்ளே பதுங்கி கிடந்தார்கள். வெளியே பெருமழையும் சூறைக்காற்றும் மிகவும் உக்கிரமாக வீசத் தொடங்கின. 2 க்ஷணத்துக்கு ஒருமுறை உலகம் தகர்ந்துவிட செய்வன போன்ற இடியோசைகள் செவிப்பட்டன. மரங்கள் ஒடிந்து விழும் ஒலி கேட்டது. தோப்புகளெல்லாம் சூறை போகும் ஒலி பிறந்தது. பக்கத்து குன்றுகள் ஒன்றுக்கொன்று மோதி சிதறுவன போன்ற ஓசை தோன்றிற்று. அக்ரஹாரத்தில் தத்தம் வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருந்த ஜனங்கள் இன்றுடன் உலகம் முடிந்து போய்விட்டது என்று தம் மனத்தில் நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். குழந்தைகளெல்லாம் பயமிகுதியால் கோ கோ என்று அலறின. மாதர்கள் புலம்பினர். ஆண்மக்கள் விம்மினர். சூறைக்காற்றின் ஆர்ப்பு மிகுதிப்பட்டது.
இப்படி இருக்கையில் பூகம்பம் தொடங்கிற்று. அந்த அக்ரஹாரத்தில் உள்ள வீடுகளெல்லாம் பழைய வீடுகள். அத்தனை வீடுகளும் சிதறிப் போயின. அத்தனை ஜனங்களும் மடிந்து போயினர். மகாலிங்கையர் வீட்டு வாயிற்புறத்தில் இருந்த குச்சில் ஒன்று மாத்திரம் விழவில்லை. வீட்டு ரேழியில் கூடியிருந்த கிழவர் கிழவி, மகாலிங்கையர், அவருடைய 5 பெண் குழந்தைகள் எல்லார் மீதும் வீடு விழுந்தது. அவர்கள் அத்தனை பேரும் பிணங்களாக கிடந்தனர். வாயிற்குச்சியில் பிரசவ வேதனையிலிருந்த மகாலிங்கருடைய மனைவியும் இவளுக்கு துணையாக அவருடைய விதவை தங்கையும் இருந்தனர். இரவு சுமார் 7 மணிக்கு தொடங்கிய சூறைக்காற்றும் மழையும் காலை 4 மணி சுமாருக்கு பூகம்பத்துடன் முடிவு பெற்றன. அரை மணி நேரத்துக்கெல்லாம் உலகம் அமைதி பெற்றுவிட்டது. மறுநாள் பொழுது விடிந்தது. விதவை தங்கை, அவள் பெயர் விசாலாட்சி, வெளியே வந்து பார்த்தாள். எல்லா வீடுகளும் விழுந்திருந்தன. எங்கும் மனித குடல்களும் மிருக பட்சிகளின் உடம்புகளும் பிரேதங்களுமாக விழுந்து கிடந்தன. முழு காட்சியும் அவள் பார்க்க நேரமில்லை. காற்றினாலும் மழையினாலும் மோதுண்டு வீதியில் வந்து கிடந்த பிரேதங்களை மாத்திரமே அவள் கண்டாள். இடிந்த வீடுகளுக்குள்ளே செத்து கிடக்கும் ஜனங்களை அவள் காணவில்லை. எனினும் தன் வீட்டில் எல்லாரும் செத்தது அவளுக்கு தெரியுமாதலால் மற்ற வீடுகளிலும் அப்படியே நடந்திருக்க வேண்டுமென்றும் அது கொண்டே தெருவில் ஆட்களை காணவில்லை என்றும் அவள் ஊகித்து கொண்டாள். அப்பொழுது மீளவும் அவளுடைய மனதில் சென்ற பயங்கரமான இரவில் நிகழ்ந்த பயங்கரமான செய்திகள் நினைப்புறலாயின. பூகம்பம் தோன்றினவுடனே மகாலிங்கருடைய பிதாவாகிய கிழவர், ஐயையோ, பூமி ஆடுகிறதே, நாம் எல்லாரும் வாயிற்புறத்தில் உள்ள குச்சலுக்கு போய்விடுவோம். அதுதான் இவ்வீட்டில் சற்றே உறுதியான இடம். என்னை அங்கே கொண்டு விடுங்கள் என்று அலறினார். அந்த சத்தம் மாத்திரம் விசாலாட்சியின் செவியில் பட்டது. அப்புறம் நடந்த பேச்சொன்றும் அவள் செவியில் படவில்லை. வாயிற்குச்சிலுக்குள் வெளித்திண்ணை வழியாகத்தான் புகலாம். வீட்டுக்குள் இருந்தபடியே அங்கு வர வழியில்லை. எனினும் ஒரு சாளர பொந்து வழியாக அந்த கிழவனுடைய பேரோலம் மாத்திரம் புயற்காற்றொலியையும் மிஞ்சி அவளுடைய செவியில் பட்டது. ஆனால் அங்கனம் அவர்கள் குச்சிலுக்குள் வருவது மாத்திரம் சாத்தியமில்லை என்பதை அவள் உடனே ஊகித்துக் கொண்டாள். ஏனெனில் உள்ளே இருந்தவர்கள் வீட்டு வாயிற்கதவை திறந்தன்றோ திண்ணையிலேறி அதன் வழியாக குச்சிலுக்குள் வர வேண்டும். வாயிற்கதவை திறந்த மாத்திரத்திலே சப்த மேகங்களும் ஊழிக்காற்றும் வீட்டுக்குள் புகுந்து விடுமன்றோ. ஆதலால் அவர்கள் வெளியேறவில்லை என்று நினைத்து கொண்டாள். ஓரிரண்டு க்ஷணங்களில் திடீரென்று உள்வீடெல்லாம் இடிந்து விழுந்த ஒலியும் அங்கிருந்தோர் எல்லோரும் கூடி அலறிய பேரொலியும் அவள் செவியிற்பட்டன. எல்லோரும் செத்தார்கள் என்று நிச்சயித்துக் கொண்டாள். தான் இருந்த குச்சிலும் விழுமென்று அவள் மிகவும் எதிர்பார்த்தாள். அது விழவில்லை. அதற்குள்ளே பூகம்பம் நின்று போய்விட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் புயற்காற்றும் மழையும் அடங்கி போயின. இச்செய்திகளையெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டு விசாலாட்சி தன்னை சூழ இடிந்து கிடக்கும் வீடுகளையும் ஒடிந்து கிடக்கும் மரங்களையும் பார்த்து நிற்கையிலே குச்சிலுக்குள்ளிருந்து குவா குவா என்ற சத்தம் வந்தது. உள்ளே போய் பார்த்தாள். அண்ணன் மனைவியாகிய கோமதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து கிடந்தது. விசாலாட்சி அதற்கு வேண்டிய சிகிச்சைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கையில் கோமதிக்கு மரணாவஸ்தை நேர்ந்துவிட்டது. அவள் சாகும்போது, விசாலாட்சி, விசாலாட்சி, நான் 2 நிமிஷங்களுக்கு மேல் உயிருடன் இருக்க மாட்டேன். என் பிராணன் போகும் முன்னர் உன்னிடம் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறேன். அதை உன் பிராணன் உள்ளவரை மறந்து போகாதே. முதலாவது, நீ விவாகம் செய்து கொள். விதவா விவாகம் செய்யத்தக்கது. ஆண்களும் பெண்களும் ஒருங்கே யமனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஆண்களுக்கு பெண்கள் அடிமைகளாய், ஆண்களுக்கு பெண்கள் அஞ்சி ஜீவன் உள்ளவரை வருந்தி வருந்தி மடிய வேண்டிய அவசியமில்லை. ஆதலால் நீ ஆண் மக்கள் எழுதி வைத்திருக்கும் நீசத்தனமான சுயநல சாஸ்திரத்தை கிழித்து கரியடுப்பிலே போட்டுவிட்டு தைரியத்துடன் சென்னப்பட்டணத்துக்கு போய் அங்கு கைம்பெண் விவாகத்துக்கு உதவி செய்யும் சபையோரை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக நல்ல மாப்பிள்ளையை தேடி வாழ்க்கைப்படு. இரண்டாவது, நீ உள்ளவரை என் குழந்தையை காப்பாற்று. அதற்கு சந்திரிகை என்று பெயர் வை என்றாள். விசாலாட்சி சரி என்றாள். கோமதியின் உயிர் பரலோகம் சென்றுவிட்டது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.